அரிச்சந்திரபுரம் பகுதியில் திமுக சார்பில் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இலக்கிய அணி சார்பில் தமிழகம் முழுவதும் கலைஞர் நூற்றாண்டு நினைவு விழா, தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி அவர்களின் பிறந்தநாள் விழா மற்றும் திமுகவின் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனை விளக்க தெருமுனை பிரச்சார பொதுக்கூட்டம் தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் மன்னார்குடி கிழக்கு ஒன்றிய பகுதிகளான அரிச்சந்திரபுரம், பழையனூர், புனவாசல் உள்ளிட்ட பகுதிகளில் திமுக மன்னை கிழக்கு ஒன்றிய செயலாளர் IV குமரேசன் மற்றும் தலைமைச் செயற்குழு உறுப்பினர் செல்வம் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இதில் தலைமை கழக பேச்சாளர் சோம இளங்கோவன் கலந்து கொண்டு திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைகள் மற்றும் திமுக கொள்கைகள் குறித்த விளக்கி பேசினார். இதில் சுமார் 100க்கும் மேற்பட்ட திமுக தொண்டர்கள், நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நகரமன்றத்தினுடைய உறுப்பினர்களாய், மாமன்றத்தினுடைய உறுப்பினர்களாய் இன்றைக்கு 50% பெண்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அத்தகைய ஒரு வரலாற்று சிறப்பை, பெண்ணுரிமையை 20 லட்சம் மகளிர் உரிமை தொகையை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இதுதான் திராவிட மாடல். இதைத்தான் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். பெண்களுக்கு உரிமை கொடுப்பதா, பெண்களுக்கு சலுகை கொடுப்பதா என்று எதிர்க்கிறார்கள். ஆணாதிக்க சமூகத்தில் சனாதனத்தின் வடிவமாக இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு எதிர்க்கிறார்கள் என்று சொன்னால் அது மாத்திரமல்ல, பெரியவர்களே எண்ணி பாருங்கள், இன்றைக்கு மகளிரெல்லாம் இலவசமாக பேருந்துகளிலே பயணிக்கிறார்கள். பெண்களுக்காக அடுக்கடுக்கான திட்டங்கள், மகளிர் சுய உதவி குழுக்கள் இந்த நாட்டில் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் இருக்கிறது, செயல்படுகிறது என்று சொன்னால் அடித்தளத்தை உருவாக்கி கொடுத்தது, மகளிர் சுய உதவி குழுக்களை உருவாக்கியதும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். எல்லாவற்றையும் செய்து கொடுத்தோம். இலவசமாக பேருந்துகளிலே பயணம், மாதம் 1000 ரூபாய், புதுமை பெண் திட்டம், நம்முடைய வீட்டு பெண் பிள்ளைகள் கல்லூரிக்கு செல்லுகிற நேரத்தில் மாதம் 1000 ரூபாய் கல்வியை நம்முடைய வீட்டு பெண்கள் பெற வேண்டும் என்பதற்காக மாதம் 1000 ரூபாய் வழங்குகிற மகத்தான திட்டம் புதுமை பெண் என்கிற பெயரால். எல்லோரும் கேட்டார்கள், ஏன் பெண்களுக்கு மட்டும்தானா, மாணவர்களுக்கு கிடையாதா என்ற போது தமிழ் புதல்வன் என்கிற பெயரால் தமிழ் புதல்வன் திட்டத்தின் அடிப்படையிலே மாணவ சமூகத்திற்கும் மாதம் 1000 ரூபாய் வழங்குகிற திட்டம் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அடுக்கடுக்கான திட்டங்கள், எல்லா திட்டங்களும் எல்லா பிரிவு மக்களையும் உள்ளடக்கிய திட்டங்கள் இன்றைக்கு நிறைவேற்றப்படுகிறது என்று சொன்னால் இதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் இன்றைக்கு திமுகவினுடைய அரசு மீது குற்றம் சொல்ல முடியாதவர்கள் ஏதேதோ சொல்லுகிறார்கள். எவ்வளவு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இல்லம் தேடி கல்வி, இல்லம் தேடி மருத்துவம், இல்லம் தேடி மருத்துவம் என்று சொன்னால் இங்கு கூட வடவாதிமங்கலம் பகுதியிலே, அரிச்சந்திரபுரம் பகுதியிலே இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு கூட மருத்துவர்கள் வந்து விடலாம். ஆனால் தமிழ்நாட்டில் மலை பகுதிகள் இருக்கிறது அல்லவா, வால்பாறை போன்ற பகுதிகளிலே இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் மருத்துவ வசதியே கிடையாது. அவர்கள் மருத்துவமனைக்கு செல்ல முடியாது. ஆனால் அங்கும் மருத்துவ குழுக்களை அனுப்பி அங்கிருக்கிற மக்களுக்கு அந்த துயர் வரும் என்று தெரிந்துதான் தலைவர் என்ன நினைத்தாரோ அதை அன்று பாடல் வரிகளாக எழுதினார். அதை இன்று நாம் உண்மையாக்கி இருக்கிறோம். இந்த கட்சி சீர்கெட்டு போகக்கூடாது, இந்த தமிழ் இனம் அழிந்து விடக்கூடாது, எதிர்காலம் சீரழிந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த. எனவே இந்த கழகம் 26லும் மீண்டும் அனைத்து தொகுதிகளிலும் அமோக வெற்றி பெற்று பேராதரவோடு தளபதியார் அவர்களை அரியணை ஏற்றுவோம். அதற்கு நாமெல்லாம் சூழ்நிலை திரண்டு, எங்கு பார்த்தாலும் பிரிந்து தலைநகரை அடைந்து சரியான தலைவன் நமக்கு யார் என்பதை அறிந்து தந்தை பெரியார் அவர்களிடத்தினுடைய, பேரறிஞர் அண்ணா அவர்களிடத்தினுடைய அன்பையும் நிலைநிறுத்துகிற ஏகாதிபத்தியம் போல் இருந்தக்கூடிய அந்த பிராமணசா கடற்கரையிலே வீற்றிருக்கிறார். அவரை நாம் மறக்க முடியாது, அவரை என்னாலும் நாம் மறக்க முடியாது. பொருட்களை இந்த நாட்டு மக்களுக்கு வழங்குவதும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். எல்லா திட்டங்களும் விவசாய பெருங்குடி மக்கள் நிறைந்த பகுதி இந்த பகுதி வடபாதிமங்கலம், ஏன் ஒட்டுமொத்த நம்முடைய மாவட்டமே விவசாயத்தை சார்ந்த பகுதி என்பதை எம்ஜிஆர் இடத்திலே கேட்டார்கள். மின்சார கட்டணம் அதிகமாக இருக்கிறது, 1 பைசா மின்சாரத்தை குறைத்துத்தார்கள் என்று கேட்டார்கள்.